சீரக சம்பா அரிசியை வச்சு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 kg மட்டன் எடுத்துருக்கிறேன். 1 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி அது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு அரிசியை ஊற வச்சிடலாம். சீரக சம்பா அரிசியை 1 kg எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுடுங்க. பிரியாணி செய்கிறதுக்கு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 3 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு நான் 4 வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதக்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதங்கின பிற்பாடு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதே கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே உப்பு, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வேக வச்சிருக்கிற மட்டனையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணியை நம்ம பின்னாடி கணக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா வதங்கின பிற்பாடு தயிர் பார்த்தீங்கன்னா பாதி கப் அளவு தயிர் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிற்பாடு 1 கப்பு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 1.25 2 கிளாஸ் வரைக்கும் சீரக சம்பா ரைஸுக்கு தண்ணி நம்ம சேர்க்கலாம். மட்டன் வேக வச்சிருக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்த பிற்பாடு 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதிச்ச பிற்பாடு ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்து நல்லா தண்ணி நல்லா வத்தட்டும். ஒரு பழைய தோசைக்கல் எடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி தண்ணி வத்தின பிற்பாடு டம் போட்டுருங்க. டம் போட்டு மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் மேலே சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு டம் போட்டுருங்க. டம் போடுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை மேலே வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஸ்லோலியே வச்சுடுங்க, சிம்மிலேயே வச்சுடுங்க. 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் செஞ்சது ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கலரும் போது மெதுவாக கலருங்க. கலரி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.